காலைதோறும் புதியவை. ஆத்தும தாகம் நமக்கு தேவை. பிப்ரவரி 21. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. மத்தேயு 4:23. போலந்தின் இரண்டாவது பெரிய நகரத்தில் உள்ள ஒரு சதுக்கத்திற்கு மைக்கேல் ஃபெலினா செக்வங்கி எனும் ஓர் அட்வென்டிஸ்டின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. போலந்தின் அந்நகரத்தில் நம் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 100 வருடங்களானதை கொண்டாடும் வகையில் அந்த அட்வென்டிஸ்டின் பெயர் சூட்டப்பட்டது. அவர் ஐரோப்பாவிற்கு சென்ற முதல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நற்செய்தியாளர். கிரஹவ் என்னும் இடத்திற்கு அருகே கிபி 1818 பிறந்த செக்வங்கி அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து சென்ற பிறகு அட்வென்டிஸ்டாக மாறினார். தன் சொந்த முயற்சியினால் கிபி 1864 ஆண்டு ஐரோப்பாவிற்கு திரும்பினார். அவரே ஐரோப்பாவிற்கு சென்ற அதிகாரப்பூர்வ முதல் அட்வென்டிஸ்ட் ஊழியர். இந்த செய்தி அட்வென்டிஸ்ட் உலகம் என்ற பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. அட்வென்டிஸ்ட் செய்தியை ஐரோப்பாவிற்கு எடுத்து சென்றதற்காக அவருக்கு ஓர் அங்கீகாரம் இப்போது வழங்கப்பட்டுள்ளது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. ஆண்டவரின் பணியை செய்கிற எவரும் கனப்படுத்தப்படுவார்கள். ஒருவேளை எல்லாருக்கும் இது மாதிரியான வகையில் கனப்படுத்தப்படாமல் போகலாம். ஆனால் எல்லாரையும் தேவன் கனப்படுத்துவார். ஒரு சமயம் பேதுரு ஆண்டவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே என்றான். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவரும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரை பின்பற்றி அவருடைய ஊழியத்தை செய்யும் எவருடைய பிரயாசத்திற்கும் தேவன் பலன் கொடுக்காமல் விடுவதில்லை. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். மத்தேயு 25:30. நித்திய ஜீவன் என்பது எவ்வளவு உன்னதமான வெகுமதி! தேவன் இருக்கும் இடத்தில் நாமும் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவரை பின்பற்றுவது என்பது அவரை பற்றி பறைசாற்றுவதாகும். இந்த கடைசி நாட்களில் கடைசி கால சத்தியங்களை, எச்சரிப்பின் சத்தியங்களை எல்லாருக்கும் அறிவிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் முக்கிய பொறுப்பாகும். சத்திய வசனங்களை எடுத்து சொல்வதில் வாஞ்சை வைப்போம். ஆத்தும தாகம் எல்லாருக்கும் தேவை. அதற்கு வேதத்தை நன்கு படிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபம். நாங்கள் துரிதமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் அநேகரை ஆதாயப்படுத்தவும் உதவியருளும். ஆமீன்.